இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே 2.0 அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 2 பார்க்க போகிறோம். போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம் ஸ்டாச்சு ஆஃப் காட் அதோட விஷனை யூஸ் பண்ணி பயங்கரமான அட்டாக் வச்சிருக்கோம். இப்போ வரைக்கும் சில செத்துட்டாங்க. இங்கே என்னதான் நடக்குதுன்ட்டு எல்லாரும் பயப்பட்டு இருப்பாங்க. சாங் யாரும் அசையாதீங்க, அசைஞ்சா அது திரும்ப நம்மளை அட்டாக் பண்ணுவாரு. சங் ஜூஹி எழுப்ப ட்ரை பண்ணுவான், ரொம்ப பயப்படுவா. சங் கிட்ட நீ மட்டும் அந்த ஸ்டாச்சு அட்டாக் பண்றதை பார்த்து சொல்லினா இன்னத்துக்கு இங்கே இருக்க எல்லாரும் செத்துருப்பாங்கன்னு பாரு. சங் பார்க்கவும் சாங் அட்டாக் நடக்க போது உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு சொல்லி கேட்பாரு. இல்ல நான் சென்ஸ் பண்ணுன்ட்டு சாங்கோட கையை நோட் பண்ணுவான். இடது கை இருக்காது. சங் பயப்படுறத பார்த்துட்டு சாங் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரத்த போக்குன்னு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி கேட்பாரு. சங் தலையாட்டிட்டு கட்டு போட்டு விடுவான். நான் ஜூஹி கிட்ட கேட்கலாம், ஆனா அவளோட மனசு வீக் ஆனது. அதனால தான் பி ரேங்க் ஹீலரா இருந்தோம். அவ இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களுக்கு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்றா. நான் 2 பி ரேங்க் டஞ்சன் பார்த்திருக்கேன், ஏ ரேங்க் தான். ஆனா இப்ப நம்ம மாட்டிக்கிறது எஸ் ரேங்க் விட பயங்கரமா இருக்குன்னு பாரு. கட்டு போட்டு முடிக்கவும் சாங் காட்டன் கோயிலோட விதிகள்னு அந்த ஸ்டோன்ல எழுதி இருந்தது. ஃபர்ஸ்ட் கடவுளை வணங்கணும், கடவுளை பிரார்த்திக்கணும், 3வதா கடவுளை நம்பணும். இந்த கட்டளைகளை மதிக்காதவங்க உயிரோட இங்கிருந்து போக முடியாதுன்னு எழுதப்பட்ட விஷயங்களை சாங் சொல்லவும் சாங்கை கூப்பிட்டு கடவுள்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காது. நமக்கு முன்னாடி அந்த சிலையாதான் இருக்கணும்பா. இதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் வரும். பல தசாப்தங்களுக்கு முன்னாடி நம்ம உலகத்தையும் வேற டைமென்ஷனையும் நினைக்கிற ஒரு போர்ட்டல் வந்துச்சு. அதை தான் கேட்டுங்கிறோம். அதுல இருந்து அப்னாமலான விஷயங்கள் உலகத்தை சுத்தி நடந்துச்சு. அதை எதிர்க்கவங்க ஹண்டர்ஸ். கேட்குள்ள இருக்க டஞ்சன்ஸ்ல இருக்க மேஜிக் பீஸ்ட கொல்றது தான் அவங்களோட கடமை. என்னதான் ஹண்டர்ஸ் வந்தாலும் அவங்களோட எபிலிட்டிஸ்ல மாற்றம் இல்லை. இருந்தாலும் சில நேரங்கள்ல கேட்டோட மறுபக்கம் பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் பயத்தை கொண்டு வந்துச்சு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சங் தங்கச்சி படிக்க ஸ்கூல்ல காட்டுவாங்க. இவ பேர் ஜினா. கிளாஸ் ஆரம்பிக்க போதுன்பா அவ ஃப்ரெண்டு கிட்ட. அவ ஜினா கிட்ட உங்க அண்ணன் ஹண்டரான்னு சொல்லி கேட்பா. ஜினா ஆமான்ட்டு. இருந்தாலும் அவன் வெறும் ஈரேங்க் ஹண்டர் தான். எப்ப பார்த்தாலும் அவனுக்கு அடிபட்டுரும். போன தடவை பார்த்தப்ப கூட அவன் முகத்துல பேண்டேஜ் இருந்துச்சுட்டு சிரிப்பா. அப்புறம் ஏன் இதை கேட்டேன்னு சொல்லி அவகிட்ட கேட்கவும் காரணம்லாம் இல்லைன்ட்டு நானா இருந்தா அப்படி ஒரு முடிவு இருந்திருக்காதுன்பா. காட்டன் அண்ட் டெம்பிள்ல காட்டுவாங்க. சங் கிட்ட ஒன்ஸ் இந்த சிச்சுவேஷன்ல நார்மல் ஆச்சுன்னா எப்படியாவது இங்க இருந்து போக பார்க்கலாம், ஆனா அதுவுமே ஈஸி இல்லைன்ட்டு பேசிட்டு இருக்கப்ப ஒரே ஒருத்த மட்டும் இங்கே என்னால சாக முடியாது, எனக்கு என் பவர் மேலே ஸ்பீட் மேலே நம்பிக்கை இருக்குன்ட்டு செம்ம ஃபாஸ்டா ஓடி தப்பிக்க பார்ப்பான். ஹீட் விஷனை யூஸ் பண்ணி ஸ்டாச்சு ஆஃப் காட் மொத்தமா கறிக்கிறோம். அவன் 2 கால் மட்டும் தான் மீதம் இருக்கும். எல்லாருமே பயப்படுவாங்க. சங் இது நம்மள எப்ப வேணா ஈஸியா கொல்லுன்பா. சாங் அதுவும் எறும்ப கொள்ற மாதிரி என்பாரு. ஹீரோ அந்த வகையில் அது நம்மள ஈஸியா கொல்லுனா இப்ப ஏன் கொல்ல மாட்டேங்குதுன்ட்டு மனசுக்குள்ள கூட்டுத்தனமா அடிக்க வர மேஜிக் பீஸ்ட்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறம் அந்த கட்டளைகள் படிச்சிருப்பாங்க இல்லையா, அதை பத்தி திங்க் பண்ணிட்டு சாங் கிட்ட கேட்பான். ஃபர்ஸ்ட் கட்டளை என்னன்னு. ஃபர்ஸ்டா கடவுளை வணங்கணும் பாரு. கடவுளான்னு திங்க் பண்ணிட்டு சாங் இந்த டஞ்சனுக்கு தனி ரூல்ஸ் இருக்குன்னு எந்திரிப்பான். என்னடா பண்றேன்னு பாரு சாங். நான் யோசிச்சது தப்பு இல்லைனான்ட்டு பாக்குறப்ப உன் லைஃப் நீ கிவ் அப் பண்ணீங்க உன் கண்ணை பார்த்தாலே தெரியுதுன்ட்டு சாங் நம்புவாரு. ஸ்டாச்சு ஆஃப் காட் ஹீட் விஷனை யூஸ் பண்ணுவோம். தலைமை அப்படியே தலையை குனியவும் ஸ்டாப் ஆயிருக்கும். எல்லாத்தையுமே அதுகிட்ட மண்டி எடுத்து சொல்லுவான். என்னடா முட்டாள்தனமா பேசுறேன்னு சொல்லும் போதும் கூட சாங் மட்டும் நம்புவாரு. ஃபேர் அவுட் பண்ணிட்ட போல என்கவும் ஆமான்பா. ஒரு குறிப்பிட்ட ஹைட் அளவுக்கு மேல போனாதான் பிரச்சனை, அதுவுமே தலையை குனிஞ்சிட்டா பிரச்சனை இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் கட்டல போலேன்பா. சங் தலை வணங்குவோம். இதுல உறுதியா இருக்கேன்னு கேட்பாரு சாங். ஏதோன்பா எல்லாருமே அதையே செய்வாங்க. பார்க் அண்ட் கிம் சர்வைவ் ஆயிருவோமாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே தலை வணங்குவோம். பல வருஷமா மாங்கா ரீடர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்டாச்சு ஆஃப் காடோட ஸ்மைல காட்டுவாங்க. தப்பிச்சிட்டோன்ட்டு பார்க் எந்திரிப்பான். கிம் உட்கார் சொல்லுவான். பாத்தீங்கன்னா அது நம்மள அட்டாக் பண்ணலேன்ட்டு சந்தோஷப்படுவான் பார்க். அது நம்மள அட்டாக் பண்ண வரலேன்ட்டு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. தப்பிச்சிட்டோண்டா பொழச்சிட்டோண்டான்ட்டு பேசிட்டு இருக்கப்ப சங் மட்டும் அவன் மனசுக்குள்ள இது ஒன்னும் முடியலன்னு திங்க் பண்ணுவான். திடீர்னு பார்த்தா ஸ்டாச்சு ஆஃப் காட் எந்திரிக்கும். இது முடிச்சிடல நினைச்சோன்ட்டு எல்லாருமே பயப்படுவாங்க. சங் கிட்ட அடுத்து என்ன பண்றது, ஏதாவது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்பாரு. எனக்குமே தெரியலன்ட்டு சங் பார்க்க போன அந்த கோயிலோட கட்டளை மட்டும் மீறக்கூடாது. அந்த வகையில 2வது கட்டளை கடவுளை துதிக்காது, அது மட்டும் தான் க்ளூங்கவும் பிரைஸ் பண்ணுமா எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் பார்த்துக்கன்ட்டு ஒருத்த முன்னாடி போய் உட்காந்துட்டு ப்ரே பண்ணுவான். பார்க் அண்ட் கிம் ஏதாவது ரியாக்ஷன் இருக்கா, ஒரு அளவுக்கு ஸ்லோவா இருக்குன்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அமைதியாவே இருக்கும் ஸ்டாச்சு ஆஃப் காட். ஆனா அதோட சிரிப்புங்கிறது கொடூரமா இருக்கும். சங் அதை ஃபீல் பண்ணுவான். இது வேலைக்கு ஆகுதுங்க மாதிரி பார்த்துட்டு இருக்கப்ப ஸ்டாச்சு ஆஃப் காட் ப்ரே பண்ணிட்டு இருந்தவன மிதிச்சே கொண்டுரும். இதெல்லாம் பார்த்து எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. ஒரே ஒரு லேடி மாட்டிக்குவா. சாங் எல்லாத்தையும் பிரிஞ்சு போக சொல்லிட்டு ஒன்னா இருக்க ஆபத்தா போயிருப்பாரு. ஜூஹி எடுத்துட்டு ஓடுவான் சாங். பார்க் ஓடுறப்ப இந்த மாதிரியான இடத்துல நான் சாகக்கூடாதுன்ட்டு பிரெக்னெண்டா இருக்க அவரோட ஒய்ஃபையும் குழந்தையும் திங்க் பண்ணுவாரு. ஒரு ஸ்டாச்சு பக்கத்துல போயிட்டு இப்ப நான் சேஃபா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும் போது கிம் பார்க் பின்னாடி பாருன்னு அந்த ஸ்டாச்சு அவனை 2ஆ வெட்டி கொண்டிருக்கும்.
இருக்கும். சங் ஓடுறப்ப கடவுளை பிரைஸ் பண்ணுமா, அனைத்து எல்லாமே டீமன்ஸா இருக்கேன்ட்டு என்னால ஜூஹியையும் கைவிட முடியாதுன்ட்டு ஒவ்வொரு ஸ்டாச்சுஸா பாக்குறப்ப சில ஸ்டாச்சுஸ் கையில வெப்பன்ஸ் இருக்கும். வெப்பன்ஸுக்கு ஸ்டாச்சு பக்கத்தால போறவங்க எல்லாம் கொன்னுட்டு இருக்கும். அதுக்குள்ளேயே சில ஸ்டாச்சுஸ்ல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அதை நோட் பண்ணிடுவான் சங். எல்லாத்துக்கிட்டையும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்க ஸ்டாச்சு கிட்ட போக சொல்லுவான். சாங் போகவும் பிளே பண்ணும். தினம் வாசிக்குதான்ட்டு எல்லாத்தையும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்க ஸ்டாச்சு கிட்ட போக சொல்லுவாரு சாங். கிம்மும் தப்பிச்சிருப்பான். சங் அண்ட் ஜூஹி இருக்காங்க இல்லையா, 2 பேர் போய் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க ஸ்டாச்சு பக்கத்தால் நிக்கவும் அது பிளே ஆகாது. 2 பேர் இருக்கனாலயா இருக்கும்ட்டு சங் ஜூஹியை விட்டுட்டு ஓடுவான். ஜூஹி சேஃப் ஆயிருவா. சங் மாட்டிக்குவான். ஸ்டாச்சு ஆஃப் காட் அவனை வரட்டும். ஜின்வுக்கு பின்னாடி மிதிக்கிற ஃபோர்ஸ்லயே உருண்டு போய் விழுவான். வெப்பனுக்கு ஸ்டாச்சு பக்கத்துல விழுந்துருவான். நச்சுன்னு அடி வைக்கும். ஜூஹி ஜின்வுன்னு கத்துவா. இருந்தாலும் லைஃபை கிவ் அப் பண்ணாம சங் ஊர்ந்துட்டே போவான். ஸ்டாச்சு ஆஃப் காட் திரும்ப மிதிக்க வரும். இது இன்னும் முடியலன்ட்டு சங் அந்த ஸ்டாச்சு பக்கத்துல போவான். ரத்த கரையா இருக்கும். அந்த ஸ்டாச்சு பாடும். அந்த சவுண்டுக்கும் இந்த சிச்சுவேஷன் நார்மலாக இருக்கும். அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். சவுண்ட்ஸ் ஃபுல்லா பிளே ஆகவும் ஸ்டாச்சு ஆஃப் காட் போய் அதோட இடத்துல உட்காந்துக்கும். ஜின்வு எதுவும் ஆகலையன்ட்டு ஜூஹி ஓடி வந்து பாப்பா. ஃபைனா தான் இருக்குன்னு சங். ஜின்வுன்னு அலறவும் என்னாச்சுன்னு கேப்பா சங். சங்கோட வலது கால் தனியா போயிருக்கும். ஜூஹி கியூர் பண்ண ட்ரை பண்ணுவா. சங் போதும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்பா. ஜூஹி என்ன பேசுற, இதை நான் கியூர் பண்ணிடுறேன்பா. ஆனா அவளுக்கே கண்ணு மூக்கில ரத்தம் வந்துரும். மேஜிக் அதிகமா யூஸ் பண்றனால. பார்க் செத்துருப்பான் இல்லையா, அதை பார்த்த கிம் உங்களோட இடத்து கை போயிடுச்சுல, அதுக்கு காரணம் இப்படி மோசமா நீங்க டெசிஷன் எடுத்தனாலதான். உங்களுக்கு தேவைதான், உங்களுக்கான கர்மா தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்பா. டீம் லீடர் சாங் கிட்ட ஆக்சுவலா பார்க்கும் கிம்மும் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனாலும் ஒரு மனசாட்சி இல்லாம பேசுவான். எல்லாருமே ஏன்டா அப்படி பேசுறேன்பாங்க. சாங்குமே இதுக்கான ப்ராப்பர் டெசிஷன் நான் தான் எடுத்திருக்கணும்ட்டு இதுக்கு நான் தான் பொறுப்புங்கிற மாதிரி கில்ட்டா ஃபீல் பண்ணுவாரு. சங் அவன் மனசுக்குள்ள ஆர்கியூ பண்றதுல அது நேரம் இல்ல, இன்னொரு கட்டளை பாக்கி இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு இருப்பான். ஸ்டாச்சு ஆஃப் காட் கையை தூக்கும். இடம் அதிரவும் என்ன எர்த்குவேக்கான்ட்டு பாப்பாங்க. முன்னாடி சில விஷயங்கள் அப்பியர் ஆகும் என்னன்னு பாப்பாங்க. சங் அல்டாருன்பா. பலிப்பீடம் புராணங்கள்ல அடிக்கடி வரது இல்லையான்னு சொல்லி கேட்பான் சங். கடவுளுக்கு பலி கொடுக்குற மாதிரி போல 3வது கட்டளை கடவுளை நம்புறதுன்பா. இதை கேட்கவும் கிம் பலி கொடுக்கறதுங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சுன்ட்டு என் கூட வந்தவன் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்குன்னு கஷ்டப்பட்டு வந்தான். அவனையும் 2 ஆஃபா பண்ணிடுச்சு. இன்னும் இங்க இருக்க பல பேத்துக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. டீம் லீடரா நீங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும்ட்டு கத்தி எடுத்து கழுத்துல வைப்பான். சங் பேச ட்ரை பண்றதும் கூட காது கொடுத்து கேட்க மாட்டான். இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிறேன்ட்டு சாங் தனியா போவார். அவர் முன்னாடி போறதை பார்த்துட்டு சங் அவன் மனசுக்குள்ள இந்த தப்பு அவரோடது மட்டும் கிடையாது, எல்லாருமே ஓட் பண்ணாதானு திங்க் பண்ணுவான். சாங் உள்ள போகவும் ஒரு சைடு நெருப்பு எரியும். சங் இதுல வேற ஏதாவது பண்ண வேண்டியிருக்கான்னு சொல்லி கேட்பாரு. சாங் செக் பண்ணாதான் ஆகும்ட்டு பக்கத்துல இருக்க 2 பேர்த்து கூப்பிட்டு பலிபீடத்துக்கிட்ட நான் கூட்டிட்டு போறீங்களான்னு சொல்லி கேட்பான். என்னடா சொல்றீங்க மாதிரி ஷாக் ஆவாங்க. உள்ள போய் செக் பண்ணி பார்த்தாதான் தெரியும்பா எது வேணா நடக்கும்ட்டு. அவங்க 3 பேர் போகவும் இன்னொரு 3 ஃபிளேம்ஸ் வரும். ஏதாவது ஃபிகர் அவுட் பண்ணியான்னு சொல்லி சாங் கேட்பாரு. இன்னும் இல்லைன்பா. இப்படியே இருந்தோம்னா கூட நம்மளை காப்பாற்ற யாராவது வருவாங்கன்பா. டஞ்சன் நீக்கி இதோட 7வது நாள் ஆச்சு. நம்மளை ரெஸ்கியூ பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சாங் சொல்லுவோம். சாங் கேட் ஓப்பன் ஆகி 7 நாளுக்கு அப்புறமா ஃபுல்லா ஓப்பன் ஆகும். அதான் டஞ்சன் பிரேக்ன்பாங்க. அதுக்கப்புறமா டஞ்சனுக்குள்ள இருக்க மேஜிக் பீஸ் நம்ம வாழ்ற மனுஷங்க உலகத்துக்கு வரும். அதனாலதான் அந்த டைம் லிமிட்குள்ள நாங்க டஞ்சனுக்குள்ள பூந்து அந்த பீஸையும் அதோட பாஸையும் அழிப்போம். இதுவுமே ரைட் மிஷனுக்கான அனதர் பர்பஸ் தான். இதுல மட்டும் நாங்க ஃபெயில் ஆனோம் அது எங்க உலகத்துக்குள்ள ஈஸியா போந்துருன்ட்டு பார்ப்பான் ஸ்டாச்சு ஆஃப் காட். இதுக்கப்புறம் சங் ஜினாவை காட்டுவாங்க. ஜின்வுவோட தங்கச்சி அவங்க அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போவா. சங் இன்னைக்கு லேட்டா வந்துட்டாமா, ஏதோ அப்படியே வந்துட்டேன்னா கண்டிப்பா ரொம்ப நேரம் தூங்கி இருப்பா. அப்புறம் நேஷனல் எக்ஸாம் வேற வருதுன்ட்டு அவங்க அம்மா கூட கான்வர்சேஷன் பண்ணுவா. ஹீரோ மிச்சம் இருக்க 2 பேத்தையும் கூப்பிட்டு மீதம் இருக்க லைட் எரிஞ்சாதான் அடுத்து என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியும் சொல்லி கூப்பிடுவான். கிம் அண்ட் ஜூஹி 2 பேரும் வரவும் கம்ப்ளீட் லைட் ஆயிருக்கும். அப்படியே ப்ளூ ஃபிளேம்ஸும் வரும். அதுக்கு அடுத்து அப்படியே டோர் ஓப்பன் ஆயிரும். டோர் ஓப்பன் ஆகவுமே இது ட்ராப்பா கூட இருக்கலாம்னு பயப்படுவாங்க. ப்ளூ ஃபிளேம்ஸ்ல ஒன்னு குறைய டக்குன்னு பார்த்தா வெப்பன்ஸ் இருக்க ஸ்டாச்சுஸ்லாம் மூவ் ஆகும். அல்லு விடும் எல்லாத்துக்கும். சங் இதையுமே ஃபிகர் அவுட் பண்ணிருப்பான். கண்ண மூடி கேப்ப மட்டும் தான் நகருங்கன்ட்டு. இது நம்ம சின்ன வயசுல குழந்தைகளா இருக்கும்போது விளையாடின விளையாட்டு மாதிரி. அதை பார்த்துக்கிட்டே இருங்க, நீங்க கண்ணை மூடினீங்கன்னா அது இன்னும் முன்னாடி மூவ் ஆகும்பா. எல்லாரும் பார்க்கவும் அப்படியே ஸ்டாப் ஆயிருங்க. ஒரு நிறுத்தி மட்டும் பயந்து கண்ணை மூடிடுவா. டக்குன்னு இந்த இடத்த விட்டே ஓடிடுவா. ஒரு லைட் கம்மியாகும். 2 டோர்ல ஒரு டோர் மட்டும் லைட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்கும். என்னடான்ட்டு எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. சங் கிட்ட என்னன்னு சொல்லி கேட்பாரு. சங் இந்த ப்ளூ ஃபிளேம்ஸ் டைமர் மாதிரி போல. அதே மாதிரி இங்க இருந்து ஒருத்தர் போகவும் பலிபீடத்தோட ஒரு லைட் அணைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கட்டல வணங்குறது, 2வது துதிக்கிறது, 3வது நம்புறது. அந்த டோர் ட்ராப்பா இருக்கலாம். பயந்து போயிருக்க நமக்கு தவறான நம்பிக்கையை கொடுக்கும் போல. ஒருவேளை இந்த வழியா நமக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணதும் சொல்லி திங்க் பண்ணுவான். சங்க புடிச்சிட்டு இருந்தவன் மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறமாவும் என்னால இங்க இருக்க முடியாதுன்னு ஓடிடுவான். ஜின்வுவை தள்ளி விட்டுட்டு சங்கு வேணாம் போகாதீங்கன்னு கத்துவான். கிம்முமே முன்னாடி போறதுக்கு தயாராகிற மாதிரி தான் இருக்கும். யாரும் நகராதீங்க, அது கண்டிப்பா நமக்கு பிளைண்ட் ஸ்பாட்டை தான் கிரியேட் பண்ணுன்ட்டு சங் கத்தவுமே சாங் வந்துட்டு அது கத்தன்னு சொல்லி கேட்பாரு. அப்படியே இருங்க, சிலையோட பார்வையில இருந்து விலகிறாதீங்கன்னு. இந்த ப்ளூ ஃபிளேம்ஸ் டைமர் மாதிரி ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆச்சுன்னா எல்லாருமே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லும் போதும் கூட கிம் ஒருவேளை இந்த டைமர் டோர் க்ளோஸ் ஆகிறக்காங்க கூட இருக்கலாம். அந்த மாதிரி வீக்கான ஒருத்தன் சொல்றதை கேட்டு நான் ஏன் எங்க இருக்கணும்? இப்ப வரைக்கும் நாங்க தப்பிச்சிருக்கோம்னா அதுக்கு காரணம் நீ தான், அதுக்கு நன்றி அப்படிங்கும் போது சங் இருந்துட்டு கிம்மன்பா கண்ணீர் விடுவான். கிம் எனக்கும் குடும்பம் இருக்கு, வெளியே காத்துட்டு இருப்பாங்க, என்னால இதுக்கப்புறமா இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியாது, மன்னிச்சிருங்கன்ட்டு ஓடிடுவாரு. சங் ஏன்ட்டு அழுவான். இருந்தாலும் நான் விட போறதா இல்ல, கண்டிப்பா சர்வைவ் ஆவான்னு திங்க் பண்ணுவான். சங் டீம் லீடரா சங் அண்ட் ஜூஹியை தப்பிச்சு போக சொல்லுவார். ஒரு கேப்டனா என் கூட வந்து யங் பீப்புளை நான் காப்பாத்தி ஆகணும், இங்க ஒருத்தர் இருந்தா போதும்லன்ட்டு நீங்க 2 பேர் தப்பிச்சு போயிருங்கன்பாரு. ஜூஹி அப்படியே உட்காந்துருவா. என்னால என் காலம் நகர்த்த முடியலன்பா, அதிகமா மேஜிக் யூஸ் பண்ணல, அதனாலயே தான் இருக்கும்பாரு. சங் கிட்ட ஜூஹியை கூப்பிட்டுங்க போக சொல்லிடுவான். என்னடா சொல்றேன்னு பாரு சாங்,
என்னால இப்போ எதுவும் பண்ண முடியாது, நீங்க அவளனாவது காப்பாத்துங்கன்பா. ஜூஹியுமே ஜீன்வுக்காக கவலைப்படுவா. ஜூஹி கிட்ட சங் ஒரு சின்ன எசென்சியல் ஸ்டோன் எடுத்துருப்பான் இல்லையா, வெளியே வந்து கண்டிப்பா உங்களுக்கு நான் வாங்கி தருவேன், இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, வெளியே வந்துட்டு மிச்சத்தையும் வாங்கி தரேன்பா. என்னடா விளையாடுறேன்ட்டு ஜூஹி அழுகவும் சங் ஜூஹியை மயக்கமடைய வச்சு மன்னிப்பு கேட்டு டைம் வேற போயிட்டு இருக்குன்னு சங் அவளை தூக்கிட்டு போயிருங்கன்பா. அவங்க 2 பேர் போனதுக்கு அப்புறமா நல்லது, இப்ப நாங்க ஒரே ஒருத்த மட்டும் தான் சாக போறோம்னு திங்க் பண்ணுவோம். எப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா அதிக இன்சூரன்ஸ் போட்டிருப்பான்ட்டு கையில கிம்மோட கத்தி எடுத்துட்டு நிப்பான். நான் செத்தா கண்டிப்பா உங்கள ஒருத்தன் தூக்கிட்டு தான் போவான்ட்டு வாங்கடான்பா. வெறித்தரமா அட்டாக் வைக்கும், பயங்கரமா ரத்தம் வரும், இன்னொன்னு அட்டாக் பண்ணவும் அந்த பக்கமா போய் விழுவான். நான் வீக்கானவனா இருந்தேன், என்ன சுத்தி இருந்தவங்கள என்ன நக்கல் பண்ணுவாங்க, ஆனாலுமே நான் என் பெஸ்ட்டை கொடுக்க தான் பார்த்தேன் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வந்த ஸ்டாச்சுவை வெட்ட போவான். அந்த கையே தனியா போயிடும். ஆனா என்ன கடுப்பு ஏத்தாதீங்கன்ட்டு கத்துவான். வெறித்தனமா அட்டாக் வச்சுக்கிட்டே இருக்குங்க. நானும் ஸ்ட்ராங்கா இருக்க தான் பார்த்தேன், ஆனா என்னால முடியல அப்படிங்கும் போது அடிச்சு பறக்க விட்டுருக்குங்க. பழிப்பீடத்துக்கிட்ட போய் விழுவான், ரத்தமா இருக்கும். இப்ப வரைக்கும் நான் என் வழியில தான் தப்பிச்சிருக்கேன்ட்டு முன்னாடி பார்த்துட்டு கத்த போகும்போது கழுத்திலே அட்டாக் வச்சிருக்குங்க. யாருனாலுமே அதை தாங்கிக்க முடியலதான், ஆனா அவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு எல்லாத்தோட நன்றியுமே வாயளவுல மட்டும்தான் இருக்கு. எப்பவுமே செல்ஃபிஷா இருக்கவன் மட்டும்தான் அவனுக்கான பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிறான். எனக்குமே குடும்பம் இருக்கு, நானுமே உயிரோட போய் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கும் போது நான் அவனை குத்தி மேல தூக்கிடுங்க. அப்படியே கீழே போடும், பலிபீடத்திலேயே விழுவான். இங்க நான் மட்டும்தான் சாக போறேன்ட்டு விழுவான், ரத்தமா வடியும். அப்படி சொல்லாத நான் இவஞ்சகான்ட்டு நான் இங்க சாக விரும்பல, எனக்கு மட்டும் இன்னொரு சான்ஸ் கிடைச்சாங்கும் போது ஸ்டாச்சு வெறித்தனமா அட்டாக் வச்சிருக்கோம். ப்ளூ லைட் டைமர்னு பான்லையா, அதோட கடைசி ஃபிளேமுமே அணைஞ்சிரும். டக்குன்னு பார்த்தா நோட்டிபிகேஷன் அந்த மாதிரி காட்டுவாங்க. த சீக்ரெட் குவெஸ்ட், பலவீனத்தின் தைரியம்னு இருக்கும். ஒரு பிளேயரா உனக்கான குவாலிஃபிகேஷன் வந்துருச்சு, இதை அக்செப்ட் பண்றேன்னு சொல்லி கேட்கும். உன்னோட இருதயம் 0.02 செகண்ட்ஸ்ல ஸ்டாப் ஆயிரும். நீங்க அதை ஏத்துக்க வேணாம்னு நினைச்சா நீங்க ஏத்துக்குவீங்களான்னு சொல்லி கேட்கும். எஸ்ன்னு கிளிக் ஆகும்.